யோசனை செஞ்சிட்டு இருக்குதோ? அது ஒன்றும் இல்லை, இந்த கிங்கு பையன் மினியை கூப்பிட்டு ஊட்டிக்கு போனான். போய் 2 நாள் ஆச்சு. அப்படி என்னதான் அங்க கட்டிட்டு இருக்கான்னு தெரியல. சரி, அவனை விடு. சரி, ஆமா, நீங்க இந்த ஊர்லயே பெரிய மைனரா இருக்குதோ? அது மட்டும் இல்ல, பார்க்க அஜித் குமார் மாதிரி அவ்வளோ அட்டகாசமா இல்லாம ஏதோ நார்மல் செவத்துக்கு வெள்ளம் அடிச்ச மாதிரி தான் இருக்கீங்க. உங்களுக்கே சரி இன்னும் கல்யாணம் ஆகல, ஏன் இன்னும் கன்னி பையனாவே இருக்கீங்க? சரி, ஐயோ ஜெனு, என்ன போய் ஊர்ல கன்னி பையன் சொல்லிடாத, அப்புறம் உன்னை ஆடேன்னு அடிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம இடிச்ச இடம் அப்படி. அது ஜாதகத்துல கொஞ்சம் பிரச்சனை, அதனாலதான் கல்யாணம் பண்ணாலே ஜாலியா இருந்துட்டு போலான்னு இருக்கேன். சரி, உனக்கு எப்ப கல்யாணம்? சரி, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, எங்க அப்பா அம்மா கிட்ட காசும் இல்லை, அதனால எனக்கு கல்யாணம் இல்லை. நான் அதுக்கு தான் இந்த சேட்டுக்கிட்ட வேலைக்கு வந்திருக்கேன். அவரு எனக்கு சம்பளம் கொடுத்தா நிறைய காசு சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். அப்ப காசுதான் உன் கல்யாணத்துக்கு தட? ஆமா சார். அப்ப என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, நம்ம வேணாம் மாமா. என்னடா மாலை எங்களுக்கு மட்டும் வந்திருக்க? நீ பாட்டுல கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுற. நாளைக்கு எவன்டா நாயத்துல 10 லட்சம் 3 பவுன் எவன்டா போடுறது? அண்ணே, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுனே. நல்லா நல்லா இருங்க. 50 பிள்ளைங்களை பெத்து சந்தோஷம். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. உனக்கு வேணா வாய்ப்பில்ல சொல்லி மூடிட்டு நில்லு. சரி சரி, அதை விடு மங்கு. நீ என்ன ஜெனி கிட்ட அப்படியே கண்ணுலயே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல சாரே, நாங்க 2 பேர் லவ் பண்ணுதோ, அதனால ஒன்னா ரொமான்ஸ் பண்ணோம். ஆனா இது பேக்குக்கு ஒன்னும் வரல. நீ வா, இங்க வா. நீ அவனுக்கு ஒன்னும் தெரியாது. நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னைய. செருப்பு சரி, பையன் எல்லாமே உனக்கு நல்லா தெரியும். அண்ணே, இந்த நீ இந்த மாலையை போட்டு நீ ஜெனியை கல்யாணம் பண்ணிக்க. ஏய், நீ போட்ட மாலையை எப்பறா? அண்ணே, நான் போட்ட மாலைய போடலாம், நீ மாலை போட்டவளதான் நான் போடக்கூடாது. சரி சாரே, நீங்க மாலையை கழட்டி கொடுங்க. இந்தாங்க. அண்ணே, வாழ்த்துக்கள். அண்ணி, எதா இருந்தாலும் இங்கேயா பேசு. அண்ணே அங்க போகக்கூடாது அப்படின்ட்டு. அண்ணே, நீ இங்க போச்சு, நாங்க போச்சு. இல்ல இல்ல, சரி அண்ணே, நான் போய் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ரூமை ரெடி பண்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ரூமா? என்னடா ஒரே ரூம்ல எப்படிரா? அண்ணே, அப்பதானே மாத்தி மாத்தி பண்ண முடியும். சரி இருங்க மேடம், பெட்ஷீட்டை மாத்தி மாத்தி பண்ணலாம்னு சொன்னேன். நீ ரொம்ப தப்பா இருக்குதோ ஸ்டார்டிங்ல இருந்து. ஜோடியும் மாத்திர, ஆளையும் மாத்திர, எல்லாம் மாத்திர, எல்லாத்தையும் போடுறேன். எல்லாத்தையும் போட வேண்டியது அப்புறம். ஆமா, இந்த கான்செப்ட் எனக்கு இந்த டைலாக் டைரக்டரா சொன்னச்சோ? இல்ல, இது ஏன் டைலாக். உன் டைலாக்கா? பெரிய கையா தான் இருப்பாரு.
சட்டை சிங்காரி சவத்த புள்ள ஒய்யாரி இழுப்ப மர பூவ போல இனிக்கிறியே கைகாரி ஏன் மயக்கிறியே மைப்பூசி மடக்கிறியே கைவீசி மலுக்கிறியே கிட்ட வந்தா மாமன் கிட்ட போய் பேசி ஊடலுக்கு பேரு காதலா இல்ல காதலுக்கு பேரு ஊடலா ஊடலுக்கு பேரு காதலா இல்ல காதலுக்கு பேரு ஊடலா பாவாட தாவணி பட்டு துணி யாரணி பூமால போடு நீ பிறந்துடுச்சி ஆவணி ஆத்தங்கர ஊரணி ஆடி வரும் தேரணி பார்த்து புட்டா தூக்கம் இல்ல பண்ணிக்கலாம் கூட்டணி ஒட்டிக்கவா ஒன்ன தொட்டுத்தா இல்ல கட்டிக்கவா காவி கட்டுத்தா ஒட்டிக்கவா ஒன்ன தொட்டுத்தா இல்ல கட்டிக்கவா காவி கட்டுத்தா பச்சை மாங்கா புளிக்கல பாவக்காயும் கசக்கல பச்சை கிளி நீ கொடுத்தா பட்ட மிளகா உரைக்கல உச்சி வெயில் கொதிக்கல உன்னை கண்டா பசிக்கல மாமன் பொண்ணே நீ கொடுத்த மப்பு ஏறும் ஊருல பம்புலதான் தாலி கட்டவா இல்ல கொம்புலதான் தொங்கி காட்டவா பம்புலதான் தாலி கட்டவா இல்ல கொம்புலதான் தொங்கி காட்டவா நித்திரையும் குடிக்கல வெத்திலையும் சவக்கல சத்தியமா சொல்லுறேண்டி கையும் காலும் ஓடல கிழக்க போற நினைப்புல வடக்க போய் வெறுப்புல குறுக்கு போல அழகிறண்டி கிருகிருப்பு அடங்கல முத்தி போனா பிச்சுக்கு வண்டி என்ன பத்திரமா தச்சுக்கையண்டி முத்தி போனா பிச்சுக்கு வண்டி என்ன பத்திரமா தச்சுக்கையண்டி இது கருங்குயிலும் கூவுது கூட்டத்தோட சோடி போட்டு குறுகுறுன்னு பாடுது தோட்டம் எல்லாம் காயுது திறந்து விட்டா வாயுது போட்டதெல்லாம் பழுதில்லாம பொன்னா மண்ணு விளையுது ஏத்துக்கிட்டா கட்டி மேளந்தான் என்ன ஏச்சு புட்டா ஏடா கூடந்தான் ஏத்துக்கிட்டா கட்டி மேளந்தான் என்ன ஏச்சு புட்டா ஏடா கூடந்தான் என்ன பார்க்க துடிக்கிற எதுக்கு சும்மா நடிக்கிற ஏகப்பட்ட ஆசையோட எதுக்கு வந்தா அடிக்கிற அண்ணனட பிடிக்கிற நாளை கண்டா நொடிக்கிற தென்னம்பால விரிஞ்சது போல் சிரிப்புலதான் மடிக்கிற காணாவிட்டா மூச்சு வாங்குற என்ன கண்டு பூட்டா சீச்சி போங்குற காணாவிட்டா மூச்சு வாங்குற என்ன கண்டு பூட்டா சீச்சி போங்குற ஏன் மாப்பிள ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீங்களாம் சந்தோஷமா இருக்கீங்களா? அதனாலதான் ஒரு மாதிரியா இருக்கேன். என்ன மாப்பிள சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அம்மாடி காவியா, மாப்பிள்ளை கிட்ட நீயே வந்து என்ன ஏதுன்னு கேளுமா? அண்ணா எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. எனக்கு வளகாப்பு இல்லையா, எனக்கு அவரோட தொம்பி வரல, அதனாலதான் ஐயா இப்படி மூஞ்சி வச்சிட்டு இருக்காரு. ஆமாண்டி, அதுதான் காரணம். நீங்க மட்டும் அண்ணன் தங்கச்சியா சொந்த பந்தத்தோட சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா நான் மட்டும்
என் தம்பி இல்லாமல் இங்கே அனாதை மாதிரி நிற்கிறேன். அவன் எங்கேயோ அனாதை மாதிரி சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காண்டி. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி, தயவு செஞ்சு சொல்கிறேன், அவனை இந்த வளகாப்புக்கு மட்டும் அவனை வந்துட்டு போட்டுண்டி, ப்ளீஸ் ரீ. ஏங்க இங்க பாருங்க, அவன் வந்ததே இந்த வளகாப்பு நடத்தணும்னா அப்படிப்பட்ட வளகாப்பு எனக்கு தேவையே இல்லை. அப்படி என்னடி என் தம்பி உனக்கு பாவம் செஞ்சான்? அண்ணன் தம்பி மேல பாசம் வைக்கிறதும் தம்பி அண்ணன் மேல பாசம் வைக்கிறதும் தப்பா? சொல்லிடி, சொல்லு. ஏங்க தப்புதாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு சுத்தமா புரியல. நீங்க என் மேல மட்டுமே பாசம் வைக்கணும்னு நினைக்கிறேன், இது தப்பா? நானும் உங்க மேல மட்டும்தாங்க பாசம் வச்சிருக்கேன். அதுவும் இல்லாம அவன் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏண்டி உன் பாசத்தை வச்சு என்னையும் என் தம்பியையும் பிரிச்சுட்டல? அம்மாடி காவியா, நல்ல காரியம் நடக்க வேண்டிய இந்த நேரத்தில் போய் ஏம்மா இப்படி 2 பேரும் சண்டை கட்டிக்கிறீங்க? போம்மா, நீ போய் சேர்ல உட்காருமா. மாப்பிள்ள, அவ அப்படிதான் பேசுவா, நீங்க ஒன்றும் மனசுல வச்சுக்காதீங்க. முதல்ல வளகாப்பு நல்லபடியா நடந்து முடியட்டும், நாம எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். வாங்க மாப்பிள்ள, சொந்தக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தம் கேட்க போகுது வீடெல்லாம், ஆத்திமோ மகனை பத்தி பேச போகுது ஊரெல்லாம், கேட்க போகுது உறவெல்லாம். என் நெஞ்சில் வந்து மோதி அள்ளி சென்று கையால் அவன் என்னை அணைப்பான். விட்டு போன சொந்தம் அது எல்லாம் ஒன்னா சேரும், சிங்க குட்டி வந்து அட நம்ம இணைப்பான். மாப்பிள்ள, என் தங்கச்சி காவியாவுக்கும் அவள் வயிற்று வாழ குழந்தைக்கும் என்னாச்சுன்னு தெரியலைங்க மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏங்க கண்ணன், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் காவியாவுக்கும் என் அவள் வயிற்றுல பிறக்க போகிற என் குழந்தைக்கும் ஒன்றும் ஆகாது. என்ன மாப்பிள்ள சொன்னீங்க? ஏன் காவியாவா? நீங்கள் என் தங்கச்சி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாமல் போச்ச மாப்பிள்ள. என் தங்கச்சி பேச்சை கேட்டு உங்கள் தம்பி உங்ககிட்ட இருந்து பிரியறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கிறேன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க மாப்பிள்ள.
என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, என்னை மன்னிச்சிருங்க. என்ன மாப்பிள்ள இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? காவியா நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்ணு. அவ எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற மாதிரி அவளும் தான் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டா. அவ்வளோதான். அதே மாதிரி அது என்னமோ தெரியல, தமிழ் அவளுக்கு பிடிக்காமலே போயிருச்சு. அதுதான் அவளாம் அவ்வளோ தப்பாக நடந்துக்கிட்டா. ஆனால் இருந்தாலும் தமிழ் என் கூட பிறந்த ரத்தம். ஆனால் காவியா எனக்காக அவள் அண்ணனையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்தா. அவளை அடிச்சிருக்கேன், திட்டிருக்கேன். ஆனால் அவள் மேலே எனக்கு வெறுப்பு இல்லை கண்ணன். எனக்கு அவளும் முக்கியம்தான், என் தம்பியும் முக்கியம்தான். மாப்பிள்ள, நீங்கள் இவ்வளவு நல்லவராக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சுங்களா மாப்பிள்ள? சார், என் மனைவிக்கு என்னாச்சு சார்? கொஞ்சம் பதட்டப்படாமல் பேசுங்க. பதட்டப்படாமல் நான் சொல்கிறத கேளுங்க சார். உங்கள் குழந்தைக்கு உங்கள் மனைவிக்கு குழந்தை பிறந்துருச்சு, அதுவும் பெண் குழந்தை. என்னது, பெண் குழந்தையா? ரொம்ப சந்தோஷம் டாக்டர். நான் இப்போ போய் பார்க்கலாமா? சார் ஒரு நிமிஷம். குழந்தை பிறந்துருச்சு, ஆனால் என்ன டாக்டர்? என்னங்க டாக்டர்? ஆனால் குழந்தை நுரையீரல் வீக்காக இருக்குது. குழந்தை நுரையீரல் வீக்காக இருக்கிறதுனால குழந்தைக்கு மூச்சு திணறல் அதிகமாக இருக்கு. அதனால குழந்தை இன்னும் 1 மணி நேரமோ இல்லை 1/2 மணி நேரமோ உயிரோடவே இருக்காது. சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க. டாக்டர் டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர்? என்ன சொல்றீங்க? என் குழந்தைக்கு என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு? என்னதான் பிரச்சனை சொல்லுங்க டாக்டர். இன்னும் 1 மணி நேரம் தான் உயிரோடு இருக்குமா? ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே. கண்ணன் கண்ணன் பாத்தீங்களா? இன்னும் என் குழந்தை 1 மணி நேரம் தான் உயிரோடு இருக்குமாமா. இன்னும் 1 மணி நேரம் தான் உயிரோடு இருக்குமாமா. ஐயோ கடவுளே, என் தம்பியும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட, இப்ப என் குழந்தையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. உனக்கு மனசாட்சியே இல்லையா? இப்படி ஒரு தண்டனையா எனக்கு கொடுக்கணும்? நான் என்ன பாவம் செஞ்சேன் உனக்கு? இந்த விஷயத்தை எப்படி என் மனைவி கிட்ட சொல்லுவேன்? எப்படி என் தம்பி கிட்டையும் சொல்லுவேன்? அவன் அண்ணே நீ அப்பா ஆக போற, நான் சித்தப்பா ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட இந்த விஷயத்தை நான் எப்படி மாப்பிள்ள சொல்லுவேன்? நான் எப்படி மாப்பிள்ள சொல்லுவேன்? சார், குழந்தையை காப்பாத்துக்க வேற வழியே இல்லைங்களா டாக்டர்? வேற வழியே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை அவங்க அம்மா வயிற்றுல இருக்கிறப்போ குறுக்க திரும்பதுனால ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தையே பிறந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணுறப்போ அம்மாவோட கர்ப்பப்பையும் எடுக்க வேண்டியதாக போச்சு. அதனால் அவங்க இனிமே இன்னொரு குழந்தை பெற்றுக்க முடியாது. சாரி சார். என்ன என்ன சார் சொல்றீங்க? என் மனைவியால இன்னொரு குழந்தை பெற்றுக்க முடியாதா? ஐயோ 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 பாவமே, நான் என்னையா பாவம் செஞ்சேன்? குழந்தை பிறந்து 1 மணி நேரத்தில் குழந்தையும் சாகடிச்சிட்டு இனிமே என் மனைவியால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்றீங்களா டாக்டர்? இதுக்கு வேற வழியே இல்லையா டாக்டர்? வேற வழியே இல்லையா? ஒவ்வொரு பொண்ணும் தாய்மை அடையிறதுக்கு தான் சந்தோஷப்படுவாங்க. அந்த பாக்கியமே என் மனைவிக்கு இல்லையா டாக்டர்? இல்லையா சார்? ஆதங்கப்படாதீங்க சார், இதெல்லாம் நம்ம கையில் இல்லை, இதெல்லாம் ஆண்டவன் செயல். இதை யாராலும் மாற்ற முடியாது. இருங்க சார், உங்கள் மனைவி கிட்ட குழந்தைய கொடுத்து அனுப்புகிறேன்.
சார் இந்தாங்க உங்கள் மனைவி வயிற்றில் இருக்கிற புண்ணு ஆறுறதுக்கு தேவையான மருந்தெல்லாம் எழுதியிருக்கேன், வாங்கிட்டு வந்துருக்கேன். அதை எங்கிட்ட கொடுங்க டாக்டர். மாப்பிள்ள நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேங்க மாப்பிள்ள. எங்க எங்க நம்ம குழந்தை அழுகுறாங்க. வேண்டி தங்கம், அம்மா நான் உனக்கு பால் கொடுக்குறேன், நீ அழாத. எங்க நம்ம பாப்பா பால் குடிக்க மாட்டேங்குதுங்க. எங்க நம்ம பாப்பா பால் குடிக்க மாட்டேங்குதுங்க. என்னோட பாருங்க, எனக்கு ரொம்ப பயப்படுதுங்க. வாசமுள்ள பூவானா வடிவெடுக்க எண்ணெயில மோசமாய கதையும் முடிஞ்சது ஏன் சொல்லம்மா. பாசத்துல உன் வயத்தில் பத்திரமா வச்சிருக்க, மாசம் 10 ஆகும் முன்ன மடிஞ்சது யார் குத்தமம்மா. உன் முகத்தை நான் அறிய, என் முகத்தை நீ அறிய, காலம் ஒண்ணு சேரும் முன்ன காத்திருந்த உள்ளுக்குள்ள. தாயே நீ முத்தமிட, தாங்கி என்ன தொட்டிலிட, ஆசைப்பட்ட என் பொறப்பு அழிஞ்சதையும் என்ன சொல்ல. துள்ளி விளையாடலையே, தோல் சாஞ்சு தூங்கலையே, பள்ளிக்கூடம் போகலையே, பால் நிலவ காங்கலையே. என்ன தந்த அப்பனா ஏறெடுத்தும் பார்க்கலையே, மண்ணை அள்ளி திங்கும் முன்ன மண்ணுக்குள்ள போனதுன்னு. தப்பு ஒண்ணும் செய்யலையே, தொல்லை தர எண்ணலையே, கூடிழந்த கொஞ்சம் கிளி குப்பை குலவானதென்ன. வடிவெடுக்க எண்ணெயில மின்னும் ஒரு சூரியனா மீண்டுமே நான் வருவேன். சென்மம் பல தாண்டியுந்தா சேவை செய்ய சேர்ந்திடுவே. நெஞ்சுக்குள்ள சித்திரமா உங்களை நான் தீட்டி வைப்பேன். செல்லம் கொஞ்சம் வீட்டுக்குள்ள சீக்கிரமா நான் பொறப்பேன். உள்ளன்பு முத்தத்தையும் அள்ளி அள்ளி சேகரிப்பேன். நல்ல புள்ளையாயிருந்து பேரு புகழ் நான் எடுப்பேன். ஆராரோ ஆராரோ ஆரிராரோ
எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் அதை பத்தி வருத்தப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? மாப்பிள்ள அழாதீங்க மாப்பிள்ள. அம்மா காவியா அழாதம்மா. நீங்க 2 பேரும் அழுவாதீங்க. நீங்க அழுதா மட்டும் குழந்தைக்கு போன உயிர் திரும்ப வந்துடவா போகுது. நீங்க 2 பேரும் மனசை தேத்திங்க. நான் போயிட்டு வரேம்மா. போறதுக்கு முன்னாடி காவியா கூட பிறந்தவங்கிற முறையில் உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணுமா? நீ என் பேச்சு தான் கேட்டதில்லை. நான் சொல்றது புகுந்த வீட்டிலையும் அதே மாதிரி இருந்தீங்கன்னா என்னமா அர்த்தம்? மாப்பிள்ள ரொம்ப நல்லவருமா. என்ன அவர் தம்பி மேல பாசம் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டாரு, அவ்வளவுதாம்மா. ஏம்மா நான் ஒன்று தெரியாம தான் கேட்குறேன். உனக்கு ஏதாவது ஒன்றுனா வரைஞ்சி கட்டிட்டு நான் வரேன்ல, அதே மாதிரி தாம்மா அவரும். நீ அவரை இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவம்மா. ஆனால் அவங்க 2 பேரும் 25 வருஷமா ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரே தட்டில் சாப்பிட்டுக்கிட்டு ஒரே மெத்தையில் கட்டி புரண்டுக்கிட்டு கடந்தவங்கம்மா. ஏம்மா நீ அவரை இப்போ கல்யாணம் போனதுனால உன் பேச்சு கேட்கணும்னு சொல்கிறதில்ல எந்த அர்த்தமும் இல்லைம்மா. இதை பாருமா காவியா, அந்த ஆண்டவன் கொடுத்த குழந்தைய அந்த ஆண்டவனா பிரிச்சுட்டான். எதுக்குமே ஒரு எல்லை உண்டுமா. அதனால உன் புறச்சம் சொல்ற பேச்சு கேட்டு நடந்துக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. நீ தமிழுக்கு செய்த காரியத்தினால தான் உனக்கு இப்போ குழந்தை பாக்கியமே இல்லாம போச்சு. இனிமே தமிழ் தாம்மா உன் குழந்தை. இனிமே அவனை மன்னிச்சு நீங்க 2 பேரும் ஏத்துக்குங்க. என்னம்மா காவியா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ மௌனமாவே நிற்கிற. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைம்மா. இங்க பாரு காவியா, இந்த பூமாதேவியும் பொம்பளை தான், நீயும் பொம்பளை தான். இந்த பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்க கத்துக்க, அடுத்தவங்கள அனுசரிச்சு நடந்துக்க, நம்மளை சுத்தியும் நல்லவங்களா சேர்த்துக்க. நாம பழகிறவங்களும் நல்லவங்களான்னு பார்த்து பழகணும். இனிமே முதல்ல உன் கோபத்தை குறைச்சிக்க, அப்படி குறைச்சாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். முதல்ல உன் குழந்தை எங்க இருக்காருன்னு தேடி பிடிச்சி கூட்டிட்டு வந்து நல்லபடியா பொழக்கிற வழியை பாருமா. இனிமே அவ என் குழந்தை இல்லைன்னா அவன் எனக்கு மகன் மாதிரி. எனக்கு அவன் இங்க இருந்தாலும் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க போங்க. சரி வாங்க மாப்பிள்ள, உங்க தம்பி அங்க இருக்காருன்னு நாம போய் தேடி பிடிச்சி கூட்டிட்டு வரலாம். தமிழ் என்ன மன்னிச்சிருடா. உன்னை மகன் மாதிரி பார்த்துக்கணும். நான் அவனை எதிரியா நினைச்சோட எவ்வளவோ கொடுமைப்படுத்திட்டேன். அது இப்போ எவ்வளவு தப்புன்னு எனக்கு நல்லா புரியுது. என்ன மன்னிச்சிருடா, என்ன மன்னிச்சிரு. எனக்கு ஒரு நிமிஷம், நான் உங்க அப்பாவை பத்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். எங்க அப்பாவை பத்தி முக்கியமான விஷயம் பேசணுமா? அப்படி என்னுடைய விஷயம் பேசுற? இங்க பாருங்க,
நீங்க உங்க அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அவர் உங்க அப்பாவே கிடையாது. ஏய் என்னடி சொன்ன? எங்க அப்பனை பார்த்து அவன் சொல்றியா? அதுவும் இல்லாம அந்த ஆளு எனக்கு அப்பனே இல்லைன்னு சொல்றியா? என்னடி என்னையும் எங்க அப்பனையும் பிரிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறியா? இல்லைங்க, நான் சொல்றதுதான் உண்மை. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி, உங்க அப்பன்னு சொல்றீங்களே, உங்க அப்பனா இருந்திருந்தா உங்களை இப்படி குடிக்க அடிமையாக்கி ஆளாக்கி இருப்பாரா? சொல்லுங்க. அப்பன்னு சொல்றதெல்லாம் பொய்ங்க. உங்க சொத்துக்காக தான் ஊர் முழுக்க உங்க அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. இது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஏய், திரும்ப திரும்ப எங்க அப்பனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கிற. இது உனக்கு நல்லது இல்ல. ஐயோ, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் சொல்றது நம்புங்க, நான் சொல்றது உண்மை. அவரு உங்க அப்பாவே இல்ல, உங்களை பெத்த அப்பாவே இல்லைங்க. ஏய், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் நம்ப போறது கிடையாது. எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். ஏங்க, உங்க வாழ்க்கையவே இப்படி குட்டி சேவர ஆக்கியிருக்காங்க. அவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க போய் தூங்க போறேன்னு சொல்றீங்க. ஏங்க, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்க அப்பாவே கிடையாதுங்க. இங்க பாருங்க, நான் உங்களோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்றத நம்புங்க. ஏய், நீ என் கூட வாலாட்டியும் கூட தப்பு இல்ல. ஆனா நீ சொல்றதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன்டி. கடவுளே, இவருக்கு எப்படி நான் சொல்லி புரிய வச்சு இவரை திருத்துவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. என்ன மருமகளே, என் பையனை திருத்திட்ட போல இருக்கு. நீ என்னதான் அவன்கிட்ட போய் அவன் பெத்த அப்ப என்ன சொன்னாலும் அவன் நம்ப போறதே இல்லை. நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் கேட்பான். ஏய், என் அண்ணன் பையன் கேட்பான். கிழக்கே சூரியன் உதிக்கலடா, மேற்காதாண்டா உதிக்கணும். அப்படியாப்பா, நீங்க சொன்னா சரி பண்ண தான் கேட்பான். அவகிட்ட போய் என்ன பத்தி நீ தப்பாவே சொன்னாலும் அவன் நம்ப போறதில்ல. ஏன்? என்னோட வளர்ப்பு அப்படி. புரியுதா? ஏன் எதிர் வீட்டு மவளை என்னடா என் வீட்டு மருமலை கூப்பிட்டு எதிர் வீட்டு மவளை கூப்பிடுறேன்னு பாக்குறியா? எல்லாம் உங்க அப்பன் செஞ்ச பாவம் தாண்டி. ஏப்பா, அது கூட புரியாத தத்தியா நான் பண்ணி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏய், நீ என்ன அந்த ஆண்டவனே வந்து எங்க ரெண்டு பேர்த்தையும் தப்பு தப்பா சொன்னாலும் அவன் கேட்க போறதில்ல. அதனால நாங்க சொல்றத நீ கேட்டு நடந்துக்கிட்டா 3 வேளை சோறு ஆச்சு திங்கலாம். அதை விட்டுட்டு ஏதாவது கோக்குமாக்கு வேலைத்தனை பண்ணலான்னு நினைச்ச உன்னை உயிரோட வச்சு எரிச்சிருவோம். ஜாக்கிரதை. ஹலோ கண்ணு, போயிட்டு வரட்டுமா கண்ணு? போங்கடா போங்க. என் புருஷன் எந்த வாயால உங்களை நல்லவர்னு சொன்னாரோ அதே வாயால உங்களை கெட்டவன்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு துரத்தல. என் பேர் தன்றல் இல்லடா, தன்றல் இல்ல. சமைக்கின்ற காரங்களும் சரித்திரம் படைப்பதை பூமி பார்க்க வேண்டும். தூரத்து தேசத்தில் பாரத பெண்மை பாடல் கேட்க வேண்டும். சமைக்கின்ற காரங்களும் சரித்திரம் படைப்பதை பூமி பார்க்க வேண்டும். தூரத்து தேசத்தில் பாரத பெண்மையின் பாடல் கேட்க வேண்டும். பெண்கள் கூட்ட பேய்கள் என்ன
என்று பாட சொன்ன சித்தர்களும் ஈன்ற தாயும் பெண்மை என்று எண்ணிடாத பித்தர்களே, பெண்கள் கூட்டம் பேய்கள் என்று பாட சொன்ன சித்தர்களும் ஈன்ற தாயும் பெண்மை என்று எண்ணிடாத பித்தர்களே, பேசினாலும் பேசினாலும் அஞ்சிடாமல் வாழ வேண்டும். அண்ணே, டேய் தம்பி, டேய் தம்பி, எப்படி இருக்க? நான் இருக்கட்டும்டா, நீ எப்படா இருக்க? ஏன்டா இப்படி உடம்பு இழைச்சிட்ட? சாப்பிட்றே இல்லையாடா? ஆமாண்ணே. அண்ணி அண்ணி நல்லா இருக்காங்களா அண்ணே? அன்னைக்கு வளகாப்பல நல்லபடியா முடிஞ்சுதானே? அன்னைக்கு வளகாப்பல நல்லபடியா தான் முடிஞ்சுது. ஆனா 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 நல்லபடியா தான் முடிஞ்சிருக்கேன்னு. ஏன்னா நான் தான் அங்க வரலையே. டேய் தம்பி, வளகாப்பல நல்லபடியா முடிஞ்சிருச்சுடா. ஆனா ஆனா என்னன்னு சொல்லுங்க. முடிஞ்ச உடனே அவளுக்கு திடீர்னு வலி வந்துருச்சுடா. நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அங்க டாக்டரு குழந்தைக்கு ஏதோ நுரையீரல்ல வீக் இருக்குன்னு சொல்லி குழந்தை பிறந்த உடனே 1 மணி நேரத்துல இறந்துருன்னு சொல்லிட்டாருடா. தம்பி, எங்க மகனா பார்க்க வேண்டிய உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டேன்னு குற்ற உணர்ச்சியில தப்பு பண்ணின்னு சொல்லிட்டு அவ உன்னை என் பையனை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாடா. உன்னை கூட்டிட்டு போக வந்து வாடா தம்பி போன. அண்ணே அழாதீங்கண்ணே. என்ன மன்னிச்சிருக்கிறேன். நான் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு இந்த குழந்தை இறந்துட்டா என்னன்னு உங்க 2 பேர்த்துக்கும் வயசாயிருச்சு. இன்னும் அண்டியால 16 பிள்ளையும் பெற்றுக்க முடியும். அத கண்ணால பார்க்க தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, அவளால இனிமே குழந்தையே பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னதுனால தான்டா உன்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாடா. என்னென்ன சொல்றீங்க? நம்ம நம்ம அண்ணியால இன்னொரு குழந்தை பெற்றுக்க முடியாதா? ஆமாடா தம்பி, குழந்தை பிறக்கிறப்போ அவங்க அம்மா வயிற்றுல குறுக்க திரும்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது கர்ப்பப்பையும் சேர்த்து எடுத்துட்டாங்க தம்பி. அதனால இனிமே எப்பயுமே அவ தாய்மையை அடங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கடா. அண்ணே, நீங்க என்னதான் சொன்னாலும் அந்த வீட்டுக்கு வரலன்னு தம்பிய நீ மன்னிச்சிருன. தம்பி படிக்க வேணும்னு என்ன நம்பி ஒன்ன நீ கரைச்சு பொண்ணு பார்க்கும் வேளையிலே சொன்ன போய்
பொய்ய கேட்டு நீத வச்சு பயிர்களையோ பூமியிலே தலை போல ஒதுக்கி வச்ச உயிரெழுதோ ஊருக்குள்ளே உசுரே உனக்கு எழுதி வச்ச நீ இன்றி நான் இல்லையே தம்பி உசுரே நீதான் வாழையடி வாழையா வாழ்ந்திருக்க ஆசையா நான் வளர்த்த வாழ குறுத்தே யாரு செஞ்ச வேலையோ சாமி செஞ்ச வேலையோ போனதென்ன ஒன்ன பிரிஞ்சு தனியே நீயும் வாழ தவிச்சே நானும் வாழ ஒன்ன என்ன தள்ளி வச்சதாரு உன் கண்ணு மேல கண்ணு வச்சதாரு உன்னை என்ன தள்ளி வச்சதாரு என் கண்ணு மேல கண்ணு வச்சதாரு டேய் தம்பி, நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் என் கூட வர மாட்டேங்கிறியாடா? இனிமே நான் செத்தா கூட என் மூஞ்சில முழிக்காதடா. அடே அடே டேய் மங்கு, எங்கடா கோழிக்கு போறவங்கள இன்னும் ஆளையே காணோம். நம்மளை கையெல்லாம் நமித்திக்கிட்டே இருக்குடா. அதுக்கு என்னடா பண்றது? போய் அவங்கள நீயாவது ஒரு எட்டு கூப்பிட்டு வாடா. நான் கூப்பிட்டா ஏன் முன்னாடியே வராது. இதில் நான் எங்க போய் உன் முன்னாடியே கூப்பிடுறது? நீ உன் பொண்டாட்டி கூப்பிட்டு வாடா. எங்க நம்ம சேட்டை ஆளையே காணோம். சேட்டு சேட்டு கல்யாணமெல்லாம் பண்ணிக்கிட்டீங்களாமா? எங்கயா அவளுங்க? யாரையா கேட்குற? ஜெனியும் அந்த மினியும் எங்கயா போனாங்க? வருவாங்கடா. வர சொல் வர சொல். ஆமா, சின்ன பொண்டாட்டி பெரிய பொண்டாட்டி வாமா, நீ வா. இங்க மாமா எதுக்கு நிக்கிறேனே எனக்கு தெரியல. உன் சேட்டு மாமா என்னை ஏமாத்திட்டு போனான்ல, நீ போன உடனே அவங்ககிட்ட போற. என்னை எல்லாம் பார்த்தா உனக்கு இழிச்சுவாய மாதிரி தெரியுதானே? இல்ல, பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது சார். காலையில எப்படி சம்பளம் வாங்கினேன்னு பாத்துறேன். நீ என்கிட்ட தானே வரணும். எதுக்கு சார்? எதுக்கு எதுக்கு? அத எதுக்கு? அவர் எல்லாத்துக்கும் கூப்பிடுவாரு. நீங்க எதுக்கு எல்லாம் தெரியுதுல, நில்லு. சொல்லுங்க சார். நீங்க என்னன்னமா சொல்றது? என்ன உங்களுக்கு டைலாக் தெரியலையா சார்? எதுவும் சரி தெரிய மாட்டேங்குது. அம்மா, நீ எதுக்கு வந்த சொல்லு. சரி, உங்க ஜோடி அங்க இருக்காங்க, ஆவுனா இங்கேயே பாக்குறீங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் சரி, அவர் எந்த கஸ்பன் ஆயிட்டு. ஆமா, போய் உட்காந்துக்கிறியா? இன்னையில இருந்து பாட்டு போட்டு ஆடிட்டு போலான்னு பாக்குறேன். லைட் ஆஃப் பண்றவரே, மலார்னு ஆஃப் பண்ண போய் உங்களை முடிச்சு விடலாம். வெயிலுக்கேத்த வெள்ளரிக்கா விளைஞ்சு நிக்கிறாளே, வெடல பயல வளைச்சி போட சமஞ்சு நிக்கிறாளே. வெயிலுக்கேத்த வெள்ளரிக்கா விளைஞ்சு நிக்கிறாளே, வெடல பயல வளைச்சி போட சமஞ்சு நிக்கிறாளே. நான் தான் பூவு நீதான் காம்பு சேர்ந்தா ரோசா பூ, நான் தான் தேனு நீதான் தேனி சேர்ந்தா தேன் கூடு. ஊட்டி குளிருக்கு நீ தாண்டி போற சூட்ட கிளப்புது உன்னோட பார்வை. ஊட்டி குளிருக்கு நீ தாண்டி போற சூட்ட கிளப்புது உன்னோட பார்வை.
பயல வளைச்சி போட சமஞ்சி நிக்கிறாளே வாழமர தோலுக்காரி வயாகரா பேச்சுக்காரி நயகரா சிரிப்புக்காரி எனக்கு அர்த்த சம காவக்கார ஐயனாரு கோவக்கார தேக்கு மர தேகக்கார எனக்கு தான் செல்ல சிறுக்கிக்கு என்னத்தான் முறுக்கி செஞ்சு தாரேண்டி நீ போட ஜிமிக்கி செல்ல சிறுக்கிக்கு என்னத்தான் முறுக்கி செஞ்சு தாரேண்டி நீ போட ஜிமிக்கி வாசக்கதவை சாத்தி வச்சு ஆசக்கதவை திறந்து வையடி நீதான் கூழு நான் தான் பால சேர்ந்தா பசி தீரும் நான் தான் பூனை நீதான் பாலு சேர்ந்தா வெயிலுக்கேத்த வெள்ளரிக்கா விளைஞ்சி நிக்கிறாளே வெடல்ல பயல வளைச்சி போட சமஞ்சு நிக்கிறாளே உன்னோட சுண்டு விரல் என் மேல பட்டதுக்கே என் புசுறு ஒல போல கொதிக்குது அடி ஒத்த விரல் தொட்டதுக்கே மத்தளமா தவிக்கிறியே மத்ததெல்லாம் மறைமுகமா இருக்குது கண்ண குழிக்குள்ள என்னத்தான் புதைச்ச கள்ள சிரிப்பாலே மனசத்தான் பறிச்ச கண்ண குழிக்குள்ள என்னத்தான் புதைச்ச கள்ள சிரிப்பாலே மனசத்தான் பறிச்ச உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு உலகம் சுத்தி பார்க்கலாமடா நான் தான் இரவு நீதான் கனவு சேர்ந்தா சோகம் தாண்டி நான் தான் பரிசல் நீதான் துடுப்பு போவோம் கரை தாண்டி வெயிலுக்கேத்த வெள்ளரிக்கா விளைஞ்சி நிக்கிறாளே வெடல்ல பயல வளைச்சி போட சமஞ்சு நிக்கிறாளே நான் தான் பூவு நீதான் காம்பு சேர்ந்தா ரோசா பூ நான் தான் தேனு நீதான் தேனி சேர்ந்தா தேன் கூடு ஊட்டி குளிருக்கு நீ தாண்டி போர்வே சூட்ட கிளப்புது உன்னோட பார்வை ஊட்டி குளிருக்கு நீ தாண்டி போர்வே சூட்ட கிளப்புது உன்னோட பார்வை நீதான் மின்னல் நான் தான் மேகம் சேர்ந்தா மழையாகும் எவ்வா நீதான் தாளம் நான் தான் மேளம் சேர்ந்தா குஷியா வெயிலுக்கேத்த வெள்ளரிக்கா விளைஞ்சி நிக்கிறாளே வெடல்ல பயல வளைச்சி போட சமஞ்சு நிக்கிறாளே என்னங்க ஆச்சு உங்களுக்கு ஏங்க இப்படி ரத்தமா எடுத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்னாச்சு எனக்கு ஒண்ணும் இல்லம்மா எனக்கு ஒண்ணும் இல்ல வாங்க உடனே ஹாஸ்பிடலுக்கு போலாம் வாங்க ஏய் அதான் எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல கை விடு ஐயோ ஏங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு இவ்வளவு ரத்தம் வருது வாங்க போலாம் ஹாஸ்பிடலுக்கு நான் உங்களை விட மாட்டேன் முதல்ல ஹாஸ்பிடலுக்கு வாங்க ஏய் எனக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன்ல என்ன அண்ணியாரு எங்க அண்ணன் கீழே விழுந்துட்டானா அவன் மட்டையாவது எனக்கு என்ன புதுசா என்ன அவன் என்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சானோ அன்னையில இருந்தே அப்படித்தான் அவன். ஐயோ இல்ல உன் அண்ணன் ரத்த வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. முதல்ல வாங்க அவர் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். என்னது
மயங்க போட்டு கீழே வந்துட்டானா? ஐயோ ஏன் என்ன மத்த மவனே, என் விட்டுட்டு போயிடாதா? என் சொத்து புல்லா உன் பேரில் தான் இருக்கு. நீ போயிட்டீன்னா நான் சொத்துக்காக என்னடா பண்றது? ஆமாண்டா அண்ணா, உன் பேர்ல இருக்கிற சொத்து எல்லாம் எங்க 2 பேர் பேர்லயே எழுதி வச்சுட்டு நீ செத்து போயிடுறா. பாவிகளா, நீங்களும் மனுஷமா இல்ல மிருகமா? உங்களை என் புருஷன் நல்லவரை நம்பிட்டு இருக்காரு. நான் எப்படி என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஏயா பெரிய மனுஷா, உனக்கு ஒரு புள்ள இருந்து அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா இப்படிதான் பார்த்துட்டு இருப்பியா? அவரு வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிட்டு போலாம். ஏய் நில்லுடி, எங்க 2 பேத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நீ அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ, இல்ல எங்க வேணாலும் கூட்டிட்டு போ. மரியாதையா வழி விடுங்க. என் புருஷனை எப்படி காப்பாத்தணும் எனக்கு தெரியும். ஏய் பாண்டியா, உனக்கு தாண்டா புரியல. அவன் உசுரோட தானே சொத்து வரும். போனா போயிட்டு தொலைட்டும் போ. ஏய் எங்க 2 பேத்தையும் பார்த்தா என்ன இழிச்சு வாய நினைச்சிட்டியா? நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் இவனை காப்பாத்துவ, இவனும் பொழைச்சிக்குவான். ஐயோ நம்ம பொண்டாட்டி நம்மளை காப்பாத்திட்டாலேன்னு இவனும் பொழைச்சிக்குவான். நாங்க 2 பேரும் இதை பார்த்துட்டு விரல சுப்பிட்டு போறதானே? அதை மட்டும் நடக்காது, ஜாக்கிரதை. அடாதடா அடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அடாதடா அடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான். ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையதான் பூட்டி வைக்கிறான். அடாதடா அடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அப்பா உள்ள போய் அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வாங்கப்பா. அப்படி சொல்றான் மவனே, இப்பயே போய் எடுத்து வரேன். ஏய் ஒழுங்கு மரியாதை உன் பசங்கிட்ட கையில் வாங்கி கொடுறே. அப்பா என்னப்பா புரியாம பேசுற? அவனே மயக்கத்துல இருக்கான். கொண்டாப்பா பத்திரத்தை. ஏய் நீங்க இவ்வளவு மோசமானவங்கன்னு என் பொண்டாட்டி சொல்லும் போது கூட நான் கேட்கலடா. ஆனா நீங்க இவ்வளவு சுயநலவாதியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சுடா. ஏ அப்பா, உனக்கு நான் என்னையா துரோகம் பண்ண? என்ன இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டியே. ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா நானும் எல்லா பசங்களும் மாதிரியும் ஓடி ஆடி விளையாண்டு சந்தோஷமா இருந்திருப்பேனே. கேவலம் சொத்துக்காக சொந்த அண்ணன் பையனையே இப்படி குடிகாரனாக்கி ஊருக்காரங்க முன்னாடி என்ன குடிகாரன் பட்டம் வாங்கிட்டிய. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கியா. ஏய் பாண்டியா, ஏய் பாண்டியா, நான் என்னடா உனக்கு துரோகம் பண்ண? நீயுமா இப்படி அந்த ஆளு கூட சேர்ந்துக்கிட்டு நீ இப்படி பண்ணிட்டியாடா? அடச்சே போங்கடா. போடா குடிகார நாயே. எங்க அப்பன் சொல்றதாண்டா எனக்கு வேத வாக்கு. ஏ பாண்டியா,
வீடு என்னடா அவன்கிட்ட பேச்சு? பயத்திரத்தை எடுத்து கையெழுத்து வாங்கடா அவங்ககிட்ட. ஏய், கையெழுத்து போட மாட்டேன்டா. என்னடா பண்ணுவா? ஏய், நீ கையெழுத்து போட மாட்டான். நீ கையெழுத்து போடலனா உன் பொண்டாட்டி அவசரி ஆயிடுவா. அவ பத்திரியா இருக்கணுமா இல்லையா? ஏய் பாண்டியா, புறாவுல. ஏய், ஏய், என் பொண்டாட்டி விட்டுருங்கடா. வேணாடா, கையெழுத்து தானே. போடுறா, போடுறேன். போடா. ஏன் அருமா மருமகளே, என் வீட்டுக்காரன் கையெழுத்து போட்டான். உன் கல்யாணத்துக்கு நான் பரிசு தரலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பா மறந்துட்டேன். இப்ப அந்த பரிசு உனக்கு தரப்போறேன். ஏய் பாண்டியா, ஏடா உள்ள போய் எடுத்துடா. ஏய், அவ மூஞ்சி விட்டறா. இந்தாடி, இதுதான் உனக்கு நாங்க வாங்கி வச்ச கல்யாண பரிசு. என்னடி பாக்குற? என்னடா நம்ம புருஷன் சாகிறதுக்கு முன்னாடியே வெள்ளப்படவா கொடுக்குறாங்கன்னு பாக்குறியா? சொத்து இல்லாதவன் இந்த காலத்துல செத்த போனத்துக்கு சமண்டி. ஏய் பாண்டியா, இவனோட என்ன பேச்சு? அவனா உடச்சி கால கையில் உடச்சு வெளியே தள்ளி விடுறான். ஏய் போட வெளியே. என்னம்மா போலாம் இது? என்னம்மா ஆச்சு சொல்லுமா. ஏய் தென்னவா, என்ன கோலம் உனக்கு தெரியலையா? அம்மாடி மருமகளே, நீயே எடுத்து சொல்லு உங்க அப்பனுக்கு என்ன கோலன்னு. என்னம்மா, என்னடா சொன்ன? விதவ கோலமா? அம்மாடி தென்றா, இங்க என்னம்மா நடக்குது? நான் செஞ்ச தப்புக்காக எங்களுக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடு. ஆனா என் புள்ள பாவண்டா, அவளுக்கு எதையும் கொடுத்துறாத, எந்த தண்டனையும் கொடுத்துறாத. அம்மா, ஏமா ஏமா என்ன இவளை பாசம் காட்டி வளர்த்தீங்க? ஏமா, உங்களுக்கு குழந்தை இல்லாததுக்காக குப்பை தொட்டில இருந்து என்னை எடுத்து வளர்த்தீங்களே, எதுக்காக? என்னை இந்த குளத்துல பாக்குறதுக்காக தான் என் மேல அன்பும் பாசமும் காட்டி வளர்த்தீங்களா? அம்மா, என் அன்னைக்கே விட்டுடுதா நானாதே செத்து போயிருப்பேன்ல, யாருக்கு எந்த தொந்தரவும் இருந்திருக்காதுல்லம்மா. அம்மா, நீங்க என் மேல பாசத்தை காட்டி வளர்த்தீங்க. அந்த பாசத்துக்காக நீங்க சொன்ன மாப்பிள்ளைக்கு நான் கழுத்தை நீட்டினேன். ஆனா நான் கழுத்தை நீட்ட நாள் இருந்து இந்த நாள் வரைக்கும் படாத கஷ்டப்பட்டுட்டேன். இதெல்லாம் எதுக்காகமா? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா அப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை அழிச்சது இல்லாம இவரோட வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிட்டீங்களேப்பா, அழிச்சிட்டீங்களே. இல்ல 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 என்றால், நான் உன்னை பெத்துக்காம போயிருந்தாலும் நான் உன்னை 18 வருஷமா தூக்கி வளர்த்தணும் அம்மா.
உன்னை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியுமா. என்னங்க இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி தென்றல் நமக்கு பிறக்கலையாங்க? சொல்லுங்க, நமக்கு பிறக்கலையாங்க? சொல்லுங்க சொல்லுங்க, நமக்கு பிறக்கலையா? அத்தை, அவங்க 2 பேரும் தான் சொல்றாங்கல்ல அவ உங்க பொண்ணு இல்லன்னு. யோ பெரிய மனுஷா, யாரோ பெத்த பிள்ளைக்கு நீ அப்பனா ஆயிட்டியா? நீ பெக்காத பிள்ளைக்கு ஏதோ ஒண்ணுனா ரோசம் பொத்துக்கிட்டு வருது. இது நீ பெத்த பிள்ளையா இருந்திருந்தா உன்னை கையிலேயே பிடிக்க முடியாதுயா. அடச்சி, வாய மூடுங்கடா நாய்ங்களா. அவ எங்க ரத்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா நாங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக கழுத்தை நீட்டினவிட அவ. இப்பதான்டா தெரியுது, இப்பதான் தெரியுது. கட்டி கொடுத்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ உங்களுக்கு அடிமையா வாழ்ந்திருக்கான்னு. டேய் கோடீஸ்வரா, நீ எங்க பெரியப்பா பிள்ளைங்கிற ஒரே காரணத்துக்காகவோ, சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகவோ உன்னை நம்பி எங்க பொண்ணை அனுப்பினதுங்க எங்க புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும்டா, செருப்பால் அடிச்சுக்கணும். ஏய், இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது வாழ வைக்கிறதுக்காக இல்ல, உங்களை பழி வாங்கிறதுக்காக. அது மட்டும் இல்ல, இவன் என் அண்ணன் மகனே கிடையாது. இவன் சொத்துக்காக தான் இவனையே நான் வளர்த்தேன். என்ன இதுல ஒண்ணு விதி எப்படியெல்லாம் விளையாது பாத்தியா? நீ பெத்தது ஒரு அனாதை, இவன் ஒரு அனாதை. எல்லாம் உன் தலையெழுத்து, எல்லாம் நீ செஞ்ச பாவம் தான்டா. ஏய் தெல்லவா, இந்த 2 அனாதையை கூட்டிட்டு நீங்க அனாதைய போட வெளிய. அப்பா போயிருவாங்கப்பா, அவங்களுக்கும் மானா ரோசா எல்லாம் இருக்குல்லப்பா. அண்ணே போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி. நீங்க லவ் பண்றப்ப தமிழ் கூட ஏதாவது தப்பு தண்டா? ஏய் என்னடா சொன்னா? போடா குடிகார நாய். ஏய், அந்த அனாதை 2 பேரை கூட்டிட்டு போறீங்களா இல்லடா? போடா பரதேசி நாய்களா. ஏங்க வெளிய போங்கடா. வாங்க முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போலாம். டேய் என்ன கேட்ட? கல்யாணத்துக்கு முன்னாடி தமிழ் கூட நான் தப்பே பண்ணியிருந்தாலும் அதை என் புருஷன் என்னை ஏத்துக்குவாரு. அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. வாங்க போலாம். இந்த பரதேசி பேசங்களை கேட்டுக்கிட்டு நீ ஏமா இருக்கிற? மாப்பிள்ளை முதல்ல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தலாம். வாமா. எங்க இவரு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு, இன்னும் காணோம். என்ன பண்ணிட்டு இருப்ப? எங்க என்னாச்சுங்க? தமிழ் எங்க காணோம்? ஏன் அவன் வரல? அவனை கூட்டிட்டு வரலையாங்க? எங்க உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எங்க அவன்? வரலடி, அவன் வரல. அவன் இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே அவன் வரமாட்டான்டி. இல்ல அவன் எப்படி வருவான் நீ எதிர்பார்க்குற? எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவன் எனக்கு அம்மா மாதிரி, நான் உனக்கு அப்பா மாதிரி. ஆனா இப்படி அந்யோன்யமா இருந்த எங்களை உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் தலையில நானே மண்ணை வாரி போட்டு என் வாழ்க்கையே நாசமா போச்சடி. அன்னைங்கிறவ அம்மா மாதிரிடி. ஆனா நீ அவனை அப்படியா நடத்தின? அவனை உன் மகனா கூட நினைக்காட்டிக்கு பரவாயில்ல. ஆனா அவனை மனுஷனாவது நீ மதிச்சியாடி. அவனை
திக்குவாயன்னு சொல்றப்பெல்லாம் அவன் மனசு என்ன பாடுபட்டு இருக்கும் சொல்லு பார்க்கலாம். பொம்பளைனா பொறுமை இருக்கணும்டி. உனக்கு அந்த பொறுமை இருக்கா சொல்லு. அப்படி அவன் என்னடே உனக்கு பாவம் பண்ணா? அவன் இப்போ கூட நம்ம நல்லா இருக்கணும்னு தாண்டி நினைக்கிறான். நாம நல்லா வாழணும்னு நினைக்கிற அவன் மனசுக்கு நீ ஏண்டி துரோகம் நினைக்கிற? எங்க போதும் நிறுத்துங்க. நான் தப்பு பண்ணதான் மகனை நினைக்க வேண்டியவன இப்படி உதாசீனப்படுத்ததே ஏன் தப்புதான். பெண் புத்தின்றதை நான் காட்டிட்டேன். ஆனா நான் இப்ப தெரிஞ்சிட்டேங்க. சரிங்க வாங்க, நான் போய் கூப்பிடுறேன். அவன் காலில் கையில விழுந்தாதே, நான் அவனை கூப்பிடுறேன். அவன் கண்டிப்பா வருவான். வாங்க போலாம். நில்லுக்காவே நில்லு. அவன் நீ கூப்பிட்டாலும் வரமாட்டான். அவன் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டான். இல்லைங்க, அவனை நான் கூப்பிட்டா அவன் கண்டிப்பா வருவான். வாங்க போலாம். இல்ல காவையா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். வாங்க போலாம். ஒட்டி வந்த சொந்தம் ஒண்ணு ஓரம் போனதே, அண்ணன் தம்பி பாசம் அது சோரம் போனதே. பாதையில தென்னம்புள்ள பார்க்க இங்க யாரும் இல்ல, வெளியில நட்ட செடி உருவத்திட நாதி இல்ல. கண்ணுக்குள்ள விழுந்த தூசி ஊசியானதே, பச்சை நெல்லு நாத்து இப்போ பாசியானதே. இவன் நெஞ்சுக்குள்ள வீரம் குறைஞ்சு போனதே, அடரட்ட புள்ள ஒத்தையா பிரிஞ்சு போனதே. டாக்டர், என் புருஷன் ரத்தம் வந்து எடுத்திருக்காரு. அவருக்கு என்ன எதிர்பார்த்தீங்களா? அவருக்கு என்னாச்சு டாக்டர்? அவரு சரக்கு அடிச்சு அவர் வயிற்றுல இருக்கிற குடல்லாம் வெந்து போச்சுங்க. அது மட்டும் இல்லாம அவரோட இருதயமும் பலவீனமா இருக்கு. அவரோட கிட்னி நுரையீரல்லாம் வீக்கா இருக்கிறனால தான் அவர் ரத்த வாந்தி எடுக்கிறாரு. அவரோட ஆயிலே இன்னும் 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ தாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? எங்க மாப்பிள்ளையை காப்பாற்ற முடியாதா? வேற வழியே இல்லையா? வேற வழியே இல்லைங்க, என்ன மன்னிச்சிருங்க. அம்மா பாத்தீங்களா, நீங்களா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச வாழ்க்கை இன்னும் 1/2 மணி நேரமோ 1 மணி நேரம் டாக்டர் கேடு கொடுத்துட்டு போறாரு. போச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையே போச்சு. இதுக்காக தான் இவ்வளவு நாள் எனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்து இப்ப ஒருத்த கையில பிடிச்சு கொடுத்தீங்களா? என்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்காக தான் அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? அதுக்காக என்னை இப்படியே விட்டுருதா? நான் அன்னைக்கே செத்துருப்பேனே, நான் நிம்மதியா இருந்திருப்பேன். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? அம்மா பாச்சிமா, நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவனுக்கு நான் கழுத்தை நீட்டினேன். இன்னைக்கு நான் மனசார காதலிச்ச தமிழுக்கு துரோகம் பண்ணிட்டு அவரோட வாழ ஆரம்பிச்சேன். ஆனா நான் தமிழுக்கு செஞ்ச துரோகத்துக்கு அந்த கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுக்கறான். பாத்தீங்களா? போச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இல்லம்மா, இல்ல, நீ அனாதை இல்லம்மா, நீ ஏன் பொண்ணுமா, நீ ஏன் பொண்ணு. நீ குப்பை தொட்டில இருந்து எடுத்தவ அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கு குழந்தை பிறந்து செத்து போச்சுங்கிறது எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுன்னு பாக்குறீங்களா?
பிரசவார்ல கம்ப்யூட்டர் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான். ஆனா எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அண்டையில இருந்து நானும் அத தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டேன். உங்க அப்பாவுக்கு ஒருவேளை தெரிஞ்சு போச்சுன்னா எங்க நம்ம பிள்ளைய கொடுமைப்படுத்துருவாளோன்னு அவரை சொல்லாமே விட்டுட்டாரு. நானும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட எல்லாம் எதுவுமே கேட்கலடி. இத பாருடி, உன்னை 10 மாசம் இந்த வயிற்றுல சுமக்கலன்னாலும் என் மார்வழிக்கு உனக்கு பால் கொடுத்து வளர்த்தவன் நாடி. நீ ஏன் புள்ளதாடி, நீ ஏன் புள்ளதான், நீ ஏன் புள்ளடி. நான் செஞ்சது வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா? என் அண்ணன் மகனுக்கு கட்டி வச்சு உன் வாழ்க்கையை நான் பாழாக்கிட்டேன்டி. அதுதாண்டி நான் பண்ண தப்பு. நான் பாவிடி, நான் பாவி. நீங்க பாவி இல்ல. இந்த உலகத்துல நான் பாவிய பிறந்ததுனாலதான் பாவி. நான் பிறந்திருக்கவே கூடாது இந்த உலகத்துல. நான் பிறந்திருக்கவே கூடாது. நீங்க எந்த தப்பு பண்ணல. தப்பெல்லாம் என் மேலதான். உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டி அவளுக்கு தேவையில்லாம கலங்கத்தை உண்டாக்கி அவளுக்கு நான் மட்டும் அவ வாழ்க்கையில குறுக்க வராம இருந்திருந்தா அவ விருப்பப்பட்ட தமிழையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்பா. ஏமாமா அப்படி பாக்குறீங்க? உங்க பொண்ணு இந்த குடிகாரனை கட்டிக்கிட்டு எந்த சுகத்தையும் அனுபவிக்கலாமாமா. ஆனா இன்னும் உங்க பொண்ணு உங்க மகளா தான் இருக்கிறா. என்னமா அப்படி சொல்றீங்க? ஆமா மாமா. ஏமா மாப்பிள்ளை சொல்றதெல்லாம் உண்மையா உங்களுக்குள்ள? இல்லம்மா. மாமா, என் சுண்டு வரல கூட அவன் மேல பட்டது கிடையாது. அப்படி இருந்தும் நீங்க சொன்னீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவளுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைய இந்த குடிகாரனோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவ உங்க மக இல்ல மாமா, என் தெய்வம், என் தெய்வம். அவளுக்கு நான் கோயில் கட்டி கும்பிடணும் மாமா. என் சித்தப்பனோட பேச்சை கேட்டு அவங்க கூட சேர்ந்து நானும் தப்பு பண்ணிட்டேன் மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. தென்றல், தாலி கட்டின புருஷனா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். தப்பா ஏதாவது பேசி இருந்தா என்ன மன்னிச்சிருமா? இல்லைங்க, நான் சாக போற இந்த நேரத்துல எனக்காக ஒரே ஒரு ஆசைதாமா. அத நீ நிறைவேற்றியா? என்னங்க என்ன வார்த்தை பேசுறீங்க? நீங்க சாக மாட்டீங்க, நீங்க சாக மாட்டீங்க. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆனா போமா, எட்டி பிடிக்கிற இடத்துலதான் என் மனைய இருக்கிறான். அவன் எந்த நேரத்திலயும் எட்டி பிடிக்கலாம். அவன் எட்டி பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய கடைசி ஆசைய நீ நிறைவேற்றுவியாமா? என்னன்னு சொல்லுங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் நீ விருப்பப்பட்ட தமிழையே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணுமா? இதாமா இந்த குடிகாரனோட கடைசி ஆசை. இல்லைங்க, என்னால முடியாதுங்க, என்னால முடியாது. உன் புருஷன் நானே சொல்றேம்மா, நீ தமிழை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அப்பதாம்மா என் ஆத்மா சாந்தி அடையும். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. என் மேல சத்தியமா நீ தமிழை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணுமா? இதுதான்
என்னோட கடைசி ஆசை. சரிங்க. பசங்களா, இனிமே யாரும் குடிக்காதீங்க. இந்த குடிக்கு அடிமையாக்கி அப்படியே குடிச்சாலும் யாரும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்களை நம்பி அந்த வர்ற பொண்ணு எவ்வளோ ஆசை பாசங்களோட வரும். அந்த பொண்ணோட வாழ்க்கைய தேவையில்லாம நீங்க வீணடிச்சிடாதீங்க. இந்த குடிக்க ஆளாகி உடலை வந்து சாவறது இந்த ஊர்ல கடைசி உசுறு என்னோடதான் போகட்டும். அத்தை, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குது. வாங்க டாக்டர் கூட்டிட்டு. நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா. வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேளை நெருங்குதம்மா. பாதைகள் பல மாறியே வந்த பயணம் முடியுதம்மா. தாய் கொண்டு வந்ததை தாலாட்டி வைத்ததை நோய் கொண்டு போகும் நேரம் அம்மா. என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, என்னை விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? எனக்கு எனக்கு என்னடா பாண்டியா ஒரே யோசனையா இருக்கு? உன் தம்பிக்கார செத்துட்டானா இல்ல செத்துட்டானா பொழைச்சிட்டானா யோசனை பண்ணிட்டு இருக்கியா? ஏன் தங்கச்சி கொடுத்த சாபத்தை நான் நிறைவேற்றிட்டேன். இதுக்கு மேல இந்த ஊர்ல அந்த தென்னவன் தலைமிருந்து நவரக்கவா போறான். முடியவே முடியாது. தலை குமிஞ்சுதான் நடந்தாகணும். எப்படியோ ஏன் பிரச்சனை முடிஞ்சுது. நீ ஏடா பாண்டியா ஒரே யோசனையா இருக்க? யோ, நீ நினைச்சது எல்லாம் நடந்துருச்சுன்னு சந்தோஷத்துல சிரிக்கிற. ஆனா நான் நினைச்சது எதுவுமே நடக்கலன்னு வேதனையில சிந்தனையில இருக்கையா? ஆனா உன்னையா உன்ன மாதிரி சூழ்நிலைவாதிய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லையா? ஏண்டா பாண்டியா, அப்படி ஏடா நான் சூழ்நிலை வழியா நடந்துட்டேன்? பின்னனையா நீ நினைச்ச மாதிரி தென்னை வேணா பழி வாங்கிட்ட. உன் அண்ணமைய மருதை ஏமாத்தி சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிட்ட. இதெல்லாம் உன் சூழ்நிலை தானையா? ஏ பாண்டியா, அந்த சொத்து புள்ள எனக்கா வச்சுக்க போற? உனக்கு தான்டா, நீ தானே அனுப்பி போற. எல்லாம் புரிஞ்சுதான் பேசுற, புரியாம ஒன்றும் பேசல. ஆமா, உன்னை தெரியாம தான் கேட்கிறேன். அந்த குடியாரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டின்னு கதை கதையா விட்டு தெரிஞ்ச இப்ப அவ நம்மளுக்கு அல்வா கொடுத்துட்டு போயிட்டாளா? இப்ப நான் என்னையா பண்ணுவேன்? ஏய், அவன் உனக்கு கிடைக்கலன்னு பேசுறடா. அது நம்ம பட்டியல் இருக்கிற ஆடுறா. எப்ப வேணாலும் அறுத்து சாப்பிடலாம். போயா நீயும் புத்திமதியும். அவ அவ நம்ம பட்டியல இருக்கிற ஆடுதான். ஆனா என் பட்டியல தான் இருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு ஒருத்தன் வருவானு அந்த தமிழ், அந்த கெடாயினை நம்ம என்னையா பண்றது? ஏய்,
அந்த ஆட்டை தேடி கடை வந்தனா சொந்த கடை அதே கதியாட அதுக்கும். யோ தகப்பா, நம்ம பட்டியை தேடி நம்ம ஆடு வந்துருச்சியா? வந்துருச்சு. ஆமா மருமகளே, நான் கொடுத்த கல்யாண பரிசு இப்பதான் பொருத்தமா இருக்க மாட்டிருக்கு. எங்க என் அண்ணன் மகன் மருது இருக்கானா செத்துட்டானா? அட என்ன பாணியே, அவன் சாகாமலா இவன் வெள்ளை புடவை கட்டிட்டு வர போறா? இல்ல நீ நோ 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 ஏன் அரை பொண்டாட்டி? ஏய் இனி எனக்கு அரை பொண்டாட்டி இல்லடே, ஆயுசு முழுக்க பொண்டாட்டி. சரி சரி, இப்போ ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? என்னடி முறைக்கிற? என்ன விளையாட்டுன்னு பாக்குறியோ? அப்பா அம்மா விளையாட்டு தாண்டி. இந்த வெள்ளை புடவைய கலர் புடவையா மாத்த போறேன்டி. இதுக்கு நீயா சம்மதிச்சா உனக்கு சொர்க்கத்தை காட்டுவேன். இல்ல உனக்கு உயிரோடு இருக்க போய் நரகத்தை காட்ட வேண்டியது இருக்குண்டு. டேய் மகனே, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவகிட்ட கேட்க கூடாதுடா. நீயா போய் எடுத்துக்க, அவளை கேட்கவே கூடாது. உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குல்ல. பொம்பளைனா என்ன உனக்கு அவ்வளவு கிள்ளக்கீரை நினைச்சியா? ஏய் நீ ஆம்பளனா நானும் புடவை தூக்கி சரவணா பொம்பளை, நானும் ஆம்பளை தான்டா. ஏய் இத்தனை நாளா நான் பொறுமையா இருந்தேனா அதுக்கு காரணம் என் புருஷனோட ஊசரு. இப்ப அவரே சேர்த்துட்டாரு. இதுக்கு மேலே உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா, விட மாட்டேன். ஏய் புருஷன் உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணாரு? அவரை கொல்றதுக்கு உங்களுக்கு எப்பற மனசு வந்துச்சு? குடிக்கு அடிமையாக்கி அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்களே. டேய் நீ என்ன சொன்ன? அண்ணி நீ அரை பொண்டாட்டில ஆயுசுக்கு மண்ணாட்டின்னு சொன்னல. உங்க கூட பொண்ணு பொறுக்கனால தாண்டா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஏய் உன்னை பெத்தவளும் ஒரு பொண்ணுதான், உங்க அப்பனை பெத்தவளும் ஒரு பொண்ணுதான். முதல்ல ஒரு பொண்ணை மதிக்க கட்டுங்கடா, அதுக்கப்புறம் அரை பொண்டாட்டிய நினைங்க, தப்பே இல்ல. என்ன அண்ணியாரு பேசிட்டீங்களா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? அப்பா இவளை விட்டா வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்கிறா. இவ அட்வைஸ் பண்ணியே நம்மளை சாவடிச்சிருவா போல. இவளை விடுங்கடா. இங்க பாரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க, மரியாதையை விட்டுடுங்க. இல்ல உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்னடி பண்ணுவ? டேய் ஒராமனவளா அவ ஏல பேசிட்டு இருக்க வளவலன்னு போடு தள்ளுறா. ஏய் என்ன பண்ணுவனா கேட்டீங்க? வளையல்கள் சிறைகளை உடைத்து விடும். நிலவினில் இருக்கின்ற களங்கத்தை இவளது பெருவிரல் துடைத்து விடும். புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையல்கள் சிறைகளை உடைத்து விடும். பாரிஜாத பூம்பாவை பாதியாகி போனாளே, தேகமெங்கு புண்ணாகி தேவி போல தேய்ந்தாளே. செடியை பிரிந்த பிறகும் செடிக்கு உயிர் தருதே. அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே. சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் விடை இல்லையே. அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே. சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் விடை இல்லையே. சுத்தம் என்ன சொன்னாலும்
தூய்மை ஒன்றுதான் சொந்தம் காவல் காக்கும் என்னாலும் கற்பு என்னும் தீப்பந்தம் இரவும் பகலும் வியர்வை வழிய கரைகிறதே சத்தம் ஓ ஒரு தென்றல் புயலாகி வருமே ஓ ஒரு தெய்வம் படிதாண்டி வருமே காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே ஓ ஒரு தென்றல் புயலாகி வருமே எனக்கு உங்களை குடிகாரன ஆக்கணும் அவனுங்களை ஏன் கையாலே என் ஆத்திர தீரன கொண்டுட்டேங்க கொண்டுட்டேன் எனக்கு நானும் உங்க கூட வந்துடுறேங்க உயிரோட இருக்கும் போதுதான் நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியல என்னத்துக்கு அப்புறம் நாம 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழலாம் ஆனா நான் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரே ஒரு தடவை தமிழை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேங்க கடவுளே என் தமிழை பார்க்குற வரைக்கும் என்னை விட்டு போயிடக்கூடாது அண்ணே என்ன மன்னிச்சிருட நான் ஏன் இந்த உலகத்துல உயிரோட இருக்கணும் நான் தென்றல ஆசாசியா லவ் பண்ண அன்பா உங்களையும் ஆசையா காதலிச்சது தென்றலையும் எல்லாரும் சேர்த்து இந்த ஏமாத்திட்டாங்க இதுவே எனக்கு உயிர் காற்றோடு பேசிக்கொண்டு காலமெல்லாம் வாழ்ந்திருப்பேன் காதல் கிளி ஞாபகத்தில் கனவுக்குள்ளே நான் இருப்பேன் காடு மலை எல்லாம் கேட்க கானம் ஒன்று நான் படிப்பேன் கண்ணீருக்கே கண்ணீர் வந்தால் பாடும் பாட்டை நான் முடிப்பேன் கற்பனையோடு வாழ்ந்து விட்டேன் பாதி வாழ்க்கையே கனவுகளோடு வாழ்ந்திருப்பேன் மீதி வாழ்க்கையே காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே கண்ணதாசன் இல்லையே கவிதை எழுதவே வாலிபம் தீரும் முன்னே என் வாழ்க்கை முடிந்ததடி வைக்கோல் போருக்குள்ளே என் வைரம் தொலைந்ததடி தென்றல் என் மன்னிச்சிரு என்னால உன்னை மறைக்க முடியல நான் செத்தாலும் உன்னோட நினைவுகள் என்னை விட்டு போகாது
தமிழ், என்ன என்ன மன்னிச்சிருடா. என்னதான் என்னால தானே வாழ்க்கை இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. அதனாலதான் என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. என் புருஷனுக்கு துரோகம் செஞ்சவங்களை என் கையாலே கொண்டுட்டேன். இப்போ அவர் இருக்கிற இடத்துக்கே நானும் போக போறேன் தமிழ். கடைசியா உன்னை பார்த்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தாண்டா வந்தேன். என்ன காலிச்சப்பதான் ஏமாத்திட்டேன். ஆனா சாவர போய் ஏமாத்திட்டல. டேய் தமிழ், நீ விஷம் குடிச்சு பார்க்கறத வாடா. நான் உன் அன்பை ஆசையா வளர்த்தேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கணும் தாண்டா உன்னை வளர்த்தேன். என்னால அண்ணா என்னால மறக்க முடியல. அவன் நினைவுகள் என்னால மறக்க முடியல. அதனால நான் விஷம் குடிச்சிட்டேன். தென்றல் போன இடத்துக்கு நானும் போயிடுறேன். என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா சாமி. ஒன்றை உந்தன் மனம் கேட்டது, அந்த ஒன்றும் வேறு இடம் போனது. கையில் வரும் என பார்த்தது, இன்று கை நழுவியே போனது. என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா. எல்லா பெற்றவங்களும் கூட பிறந்தவங்களும் தான் பிள்ளைங்களோட ஆசையையும் கூட பிறந்தவங்களோட ஆசையையும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு தெரிஞ்சு நடந்தக்காரனால தான் இப்படி இவங்க 2 பேரும் இறந்து கிடக்கிறாங்க. காதல் எவ்வளவு புனிதமானது என்று இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம். என்றும் அன்புடன் இளம்புயல் கலைக்கூடம் வி. சத்யராஜ். நன்றி, வணக்கம்.